நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தூய கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே இன் அட்வென்ட். இன்றைய நாளில் சற்றைய தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுறை பகுதி பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவார்த்தை தொடங்கி 38ஆம் இறைவார்த்தையின் முற்பகுதி வரை உள்ள பகுதி. அதை நாம் வாசித்து நாம் சுருக்கமாக தியானம் செய்வோம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, எப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தினுடைய மையப்பொருள் The coming of Christ to his people. Behold, your king is coming to you. கிறிஸ்து தனது மக்களுக்காக வருகிறார். இதோ உங்கள் ராஜா உங்களிடம் வருகிறார் என்கின்ற இந்த மையப்பொருளிலே இன்றைய தியானத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வருகையின் காலங்களை குறித்ததான பின்னணியை நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். இது கிறிஸ்துமஸ் திருநாளுக்கான ஆயத்த காலமாக வருகையின் காலத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருச்சபை ஆயத்தம் செய்யப்படுகிறது. இந்த 4 வார காலமும் தபசு காலங்களாக கருதப்பட்டு மங்கள நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது என்று பழைய ஒழுங்கின்படி இருந்து வந்தது. மிகவும் அண்மையில்தான் தரங்கை சினோடு கூட்டம் இவ்வொழுங்கை தளர்த்தியது. குறிப்பாக வருகையின் ஞாயிறுகளாக 4 ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் ஏன் அனுசரிக்கின்றோம் என்பதற்கு நாம் சில காரியங்களை இங்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுதான் அடிப்படை என்று நாம் அடித்து கூற முடியாது. மேசியா வர இஸ்ரேல் மக்கள் 4000 ஆண்டுகள் காத்திருந்தனர். 1. 2வது, எகிப்தின் சிறையிருப்பில் இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகள் கஷ்டப்பட்டனர். 3வது, விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணப்பட்டனர். 4வது, பாலை நிலத்தில் இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். 5வது, இப்பொழுது திருச்சபை ஆண்டவரின் வருகையின் நாட்களை 4 வாரங்களாக ஆசரித்து காத்திருக்கிறோம். இந்த பின்னணியை நாம் கொள்ளலாம். ஆனால் இதுதான் என்று நாம் அடித்து கூற இயலாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஓர் வருகையின் காலம். திருச்சபையின் புதிய ஆண்டு ஒன்றின் துவக்கம். அவர் நம்மிடம் சத்திய ராஜாவாக பிறக்க விரும்புகின்றார். நாமும் ஆயத்தப்பட எதிர்பார்க்கப்படுகிறோம். இயேசு தன்னுடைய வாழ்நாளில் புதியதோர் இறையரசை இந்த உலகில் உருவாக்க விரும்பினார். அதன் விளைவுதான் அவருக்கான பாடு, மரணம். இயேசு யார் என்று தெரிந்து கொள்வதில் பிலாத்துக்கு அதிக விருப்பம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான். மிக நுணுக்கமான கேள்விகளை கேட்கிறான். 1. நீயா யூதருடைய ராஜா? யோவான் 18:33. 2வது, நீ என்ன செய்தாய்? யோவான் 18:35. 3வது, சத்தியமாவது என்ன? யோவான் 18:38. பிலாத்து ஓர் அரசியல் இயேசுவாக ஆண்டவரை பார்க்கிறான்.
இந்த கேள்விகளில் உள்நோக்கம் என்னவென்றால், நீ அரசனாக விரும்புகிறாய் குற்றச்சாட்டுகளை கொண்டு பார்க்கும்போது. அப்படி என்றால் அதற்காக என்ன முயற்சி செய்தாய்? அதற்காக என்ன செய்தாய்? நீ எதை மக்களுக்கு முன்வைத்து இதை செய்கிறாய்? அதாவது சத்தியம், உண்மை, வாக்குறுதி. இயேசுவின் பதிலும் நுணுக்கமாக அமைகின்றது. அரசனா என்பதற்கு நீரே சொல்லுகிறீர் என்று இருவித பதிலை தருகிறார். நான் அரசன் என்று நீர் மாத்திரமே சொல்லுகிறீர் என்று ஒரு பொருளிலும், நான் அரசன் என்று மக்கள் மட்டுமல்ல நீரும் சொல்லுகிறீர் என்று வேறு ஒரு பொருளிலும் பேசுகிறார் இயேசு. அப்படியானால் நீ என்ன செய்தாய், அதாவது என்ன முயற்சி செய்தாய் என்று பிலாத்து கேட்கிறார். இயேசுவின் பதில், என் அரசு இவ்வுலகத்தை போன்றதல்ல. அதாவது உனக்கு தெரிந்த உன் அரசில் உள்ள அதிகாரம் நிறைந்த, பொறாமை நிறைந்த, அறியாமை நிறைந்த, துன்பம், அடிமைத்தனம், வன்முறை நிறைந்த அரசை நான் நிறுவ விரும்பவில்லை. என்னுடைய அரசு கடவுள் தன்மை நிறைந்த அரசு. அன்பு, சமாதானம், இரக்கம், சேவை, தனிமனித சுதந்திரம், பகிர்வு ஆகியவைகளை உள்ளடக்கிய அரசு. அதையே விரும்புகிறேன் என்று மறைமுக பதில் தருகிறார் இயேசு. அப்படி என்றால் சத்தியமாவது யாது என்கின்ற கேள்வி எழுப்புகின்றார் பிலாத்து. இயேசு மௌனமாகிறார். பிலாத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. பிலாத்து இவைகளை புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. யோவான் 18:35. ஆனால் தன்னையே ஒப்பு கொடுத்தவர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஒன்று யூதரின் ராஜா, சகரியா 9:9. அதன் நிறைவேற்றம் மத்தேயு 21:4 தொடங்கி 9 வரை, மார்க்கு 11:8 தொடங்கி 10 வரை, லூக்கா 19:37-38, யோவான் 12:13 தொடங்கி 15 வரைக்கும். இரண்டாவது காரியம், நீ என்ன செய்தாய்? ஏசாயா 61:1 தொடங்கி 3. லூக்கா 4:21 அது இன்றைய தினம் நிறைவேறியது என்று கூறுவதோடு மட்டுமல்லாது அநேகருக்கு குணமாக்கும் பணியையும் போதனையையும் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், சத்தியமாவது யாது? எரேமியா 5:1 உண்மையை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் கிருபையும் சத்தியம் உண்டாயின என்று யோவான் 1:17 கூறுகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 பார்க்கிறோம். இவைகளை யூதர்கள் நன்கு அறிந்திருந்தும் அவர்களிடம் வருகிற சத்திய அரசரை ஏற்க மறுத்தனர். இப்பொழுது அவர் நம்மிடம் வருகிறார். அந்த சத்திய அரசரை ஏற்றுக்கொள்ள இன்று நாம் ஆயத்தமா? நித்திய வாழ்வை சுதந்திரத்து கொள்ள இன்று நாம் ஆயத்தமா என்று சிந்திப்போம். ஆண்டவர் மேசியாவாக வருகிறார். இரண்டாவது, ஆண்டவர் தாழ்மையுள்ள ராஜாவாக வருகிறார். மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய ராஜாவாக வருகிறார். ஒன்று, ஆண்டவர் மேசியாவாக வருகிறார். இரண்டாவது, ஆண்டவர் தாழ்மையுள்ள ராஜாவாக வருகிறார். மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய ராஜாவாக விரும்புகின்றார். ஞானப்பாட்டு 18:2 18ஆம் ஞானப்பாட்டு 2ஆம் கவியில், எளியோராய் வந்தேறி பிரவேசம் பண்ணினார், உலக வாழ்வை தேடி பகிர வந்திரார், நமக்கு வானவர் சுதந்திரம் உண்டாக அவர் பலியாக சாக பிரவேசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய சங்கீத பகுதியிலே 24ஆம் சங்கீதம் 7 முதல் 10 வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு பகுதியில் ஏசாயா 61:1 முதல் 3 வரைக்குமாய் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள்
கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நிருப பகுதியிலே கிறிஸ்துவுக்கு பிரியமான ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 14 வரைக்குமாய் நாம் பார்க்கின்றோம். அதிலே பவுல் இப்படியாக கூறுகிறார், ரட்சிப்பு இப்பொழுது சமீபமாய் இருக்கிறது. ஆகவே ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உடையவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் அடிகளார் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 21:1 முதல் 9 வரைக்குமாய், இதோ என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இங்கே நடந்த அந்த பவனியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய பழிவாக்கியத்திலே கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கடுவெளியில் நம்முடைய கடவுளுக்கு பாதையை செவி பண்ணுங்கள், இதோ வருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நிறைவாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம் அடியாரை சந்திக்க வருகிறார். ஏன்? 1, சத்தியத்தை அறிவிக்க, 2, மேசியாவாக தம்மை வெளிப்படுத்த, 3, திருக்கு தரிசனத்தை நிறைவேற்ற. வருகிறவர் யார்? 1, சத்திய அரசர், 2, நித்திய அரசர், 3வது நமது அரசர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. வருகிறவரை கண்டுகொள், வருகிறவரை ஏற்றுக்கொள், வருகிறவரை ஏற்றி புகழ்பாடு. சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.